தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல ஆடிப்பெருக்கின் சிறப்புகள் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்க பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளது. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பி என்றும் கொண்டாடுகிறார்கள். பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது? ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்கள் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களின் வழக்கம். இதைய ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆடிப்பெருக்கன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருள்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். காரணம், இந்த நாளில் நாம் எதை துவங்கினாலும் அது பெருகி கொண்டே போகும் என்று மக்களின் நம்பிக்கை. ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரைக்கு அல்லது கடற்கரைகளுக்கு சென்று குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அல்லது மணலில் நம்ம பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்பில் படைத்து முதலில் வழிபடுவார்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கு ஏற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் குறையாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். தாலி சரடு மாற்றும் வைபவம் புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரட்டினை மாற்றிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறினை அணிந்து கொள்வார்கள். அவற்றில் ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறையாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. ஆடிப்பெருக்கு 2024 இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் மாலை 4:55 வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் துவங்கிவிடுகிறது. இது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய ஆடி அமாவாசை தினமாகும்.
சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலான நேரம் ராகு கால நேரமாகவும், பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் உள்ளது. அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.